வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு மறதி நோயை பற்றி தான். டிமென்ஷியா அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு வகையான ஒரு மறதி. எந்த ரூபத்தில் இருந்தாலும் இந்த மறதி அப்படிங்கிற நோய் வரும்போது நம்ம எல்லாத்துக்குமே நீங்கள் என்கிட்ட கேட்குற கேள்வி, இப்போ எனக்கு இந்த வயசுலேயே எனக்கு ஞாபகம் மறதி வந்துருச்சு டாக்டர், இதை தவிர்க்கிறதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் நீங்கள் மறதி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது அது மறதியாகவே இருக்காது. நம்ம செய்கிற வேலையில் கவனக்குறைவுனால் வரக்கூடிய ஒரு ஞாபகம் தட்டி போகிறது. ஸோ இந்த மறதி நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு 30 வயசு 40 வயசு இருக்கிறவங்களே இது வரைக்கும் ரெகுலராக அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை இல்லை ரெகுலராக அவங்க ஒரு வழியிலேருந்து ஆரம்பித்து வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னா அதை மறந்து போயிடுறது. ஸோ அதுக்கு பேர் தான் டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு மறதி நோய். இந்த மறதி நோய் வந்துருச்சு நேரமாகவே அப்படின்னா அவங்க குடும்பத்திலே நிறைய குழப்பங்கள் வரும். அவங்களுக்கு வீட்டில் யார் யார் அப்படிங்கிறத அடையாளம் தெரியாமல் போகும். இதெல்லாம் ரொம்ப சிவியர் கேஸ், அதாவது ரொம்ப லேட் ஸ்டேஜஸில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடும். ஸோ இந்த மறதி நோய் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நம்ம இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படிங்கிற ஸ்கேன் எடுக்கும்போதே அந்த ஒரு 30 இல்லை 40 வயசில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறத விட அந்த மூளை ரொம்ப சுருக்கமாக இருக்குது, இல்லை மூளையோட அமைப்பே கொஞ்சம் மாறுதலாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த மறதி நோய், அந்த டிமென்ஷியா அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த மறதி நோய் நமக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பித்து நாளாக அப்படியே ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இதை தவிர்க்கிறது எப்படி அப்படிங்கிறது, உணவு முறைகள் இதில் என்னெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிமென்ஷியா அப்படிங்கிற நோய் இருக்குது அப்படின்னு நரம்பு டாக்டர் நாங்கள் யாராச்சும் பார்த்துட்டு சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் உணவில் நட்ஸ் அப்படிங்கிற வகைகள் இந்த நம்ம இப்போ பாதாம் பருப்பு, பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் ஜாஸ்தி உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் அப்படின்னா, இந்த மறதி நோய் முக்கால்வாசி பேத்துக்கு மூளைக்கு நமக்கு போதுமான அளவு எனர்ஜி இல்லாதனால பாதிக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மூளை நம்ம மிச்ச உறுப்புகள், மிச்ச உடம்புல இருக்கிற மிச்ச பாகங்கள்லாம் நமக்கு அந்த புரதச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் இல்லை ப்ரோட்டீன்ஸ் இது மூலமாக நம்ம இயங்கும். மூளை மட்டும் கீட்டோன்ஸ் அப்படிங்கிறத வச்சு தான் அது செயல்படும். இந்த நமக்கு இருக்கிற கல்லீரல் தான் இந்த புரதச்சத்து, இந்த மிச்ச சத்துக்கள்லாம் நம்ம கீட்டோன்ஸாக மாற்றி நமக்கு உடம்புக்கு, மூளைக்கு நமக்கு அது கொடுக்கும். ஸோ இந்த கீட்டோன் சத்து அப்படிங்கிறது நமக்கு கொழுப்பில் இருந்து தான் இது உற்பத்தி பண்ண முடியும். ஸோ நமக்கு இந்த நட்ஸ், இந்த வாண்டி வகைகளில் நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கிற கொழுப்பு சுத்த கொழுப்பு அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எண்ணெய் இல்லை வறுத்த பலகாரங்கள் இதெல்லாம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு சுத்த கொழுப்பு அப்படிங்கிறது வராது. அசுத்தமான கொழுப்புகள் தான் உங்களுக்கு உடம்புல ஏறும். சுத்த கொழுப்பு அப்படிங்கிறது இந்த நட்ஸ் வகைகளில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் உட்கொள்ளும் போது இந்த டிமென்ஷியா அப்படிங்கிற நோய் ரொம்ப கடத்தி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மூளைக்கு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது, என்ன டாக்டர் கை காலுக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலாம், மூளைக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. மூளைக்கும் எக்ஸசைஸ் பண்ணலாங்க. மூளைக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக படிக்கிறது, நீங்கள் காலையில் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னாவே அதுவே நீங்கள் மூளைக்கு கொடுக்குற ஒரு எக்ஸசைஸ் தான். அந்த மாதிரி இந்த ஞாபக சக்தி மறதி நோயால் பாதிக்கப்படுறவங்கள நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நீங்கள் ஏதாச்சும் ஒரு புஸ்தகமோ இல்லை நியூஸ் பேப்பரோ இல்லை ரெகுலராக நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸை நீங்கள் விடாமல் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். இதுதான் நீங்கள் மூளைக்கு கொடுக்குற எக்ஸசைஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னாவே இந்த டிமென்ஷியா இல்லை மறதி நோயிலிருந்து உங்களால் காப்பாற்றிக்க முடியும். இப்போ இந்த டிமென்ஷியா நோயை பற்றி உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.